நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதுல இருக்கிற ஒரு காப்பியை கலெக்டருக்கு மெயில் பண்ணிடுங்க. ஆபீஸ்ல நெட் ப்ராப்ளமா இருக்கு மேடம். ஒரு டெக்னீஷியனை வர சொல்லி என்னன்னு பாருங்க. போன தடவை ஆளை வச்சு சரி பண்ணப்போ பணத்தை நான் தான் கொடுத்தேன். அந்த பில்லு இப்ப வரைக்கும் பாஸ் ஆகவே இல்லை. இந்த தடவை நான் தரேன். ஓகே மேடம். சூப்பரிண்டென்டென்ட் கொஞ்சம் வர சொல்லுங்க ரமணி. வீட்ல இருந்தா அவங்க வைஃப் ஃபோன் பண்ணிருக்காங்க. சார் பேசிட்டு இருக்காரு மேடம். Excuse me. அதிகாரத்தை ஹேண்டில் பண்ற ஆபீசரை நேர்லயே வந்து பார்க்கலான்னு நினைச்சேன். ஏதோ சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சு போச்சு. சீரியஸ்லி ஹரிஷ், இந்தாங்க மேடம். பிகே பிளான்டேஷன்ல நான் கட்டிட்டு இருக்கிறது ரிசார்ட்டோ ஹோட்டல்ஸோ இல்லை. என்னோட தொழிலாளர்களுக்கு தங்கறதுக்கு எல்லா வசதி வாய்ப்போட ஒரு இடத்தை நான் அமைச்சு கொடுக்க போறேன். அதுக்கான எவிடன்ஸ் தானே கேட்டீங்க. இதான் ஆதாரம். பில்டிங் கட்டுறதுக்காக பஞ்சாயத்து கொடுத்த லைசன்ஸ். என்ன பர்பஸ்க்காக கட்டுறோன்னு அதுல தெளிவா எழுதியிருக்கு. குடிசையிலேயே வாழ்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற என்னுடைய தொழிலாளர்களுக்காக அவங்க கஷ்டத்தை போக்குற விதமா வீடு கட்டுறதுக்கான ரெஜிஸ்டர் அக்ரிமெண்ட் காப்பி இது. இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன ஆதாரம் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. இது எல்லாமே ஓகே தான். இதுக்கப்புறம் இதை சாக்கா வச்சு என்ன இரிட்டேட் பண்ற மாதிரி என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு மேடம். தேவிகுளம் தாலுகா இருக்கிற 4 பஞ்சாயத்துல ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட பெர்மிஷன் இல்லாம கட்டடங்களை கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்கு. பஞ்சாயத்து ஆபீசர் கையெழுத்து போட்டிருக்கிற ஒரு சர்டிபிகேட்டும் அதுல இருக்குல்ல. இதுக்காக பணத்தை வாங்கி அவருடைய உத்தரவாதத்தோட சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அந்த ஆபீசர் இப்போ சஸ்பெண்ட்ல இருக்காரு. இத பாருங்க, சட்டத்துக்கு புறம்பா இது வரைக்கும் நான் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணதே கிடையாது. மேடம், நீங்க வேணா அப்படி இருக்கலாம், ஆனா கூட இருக்கிறவங்க அப்படி இருக்க முடியாதுல்ல. வில்லேஜ் ஆபீசரும் பஞ்சாயத்து செக்ரட்டரியும் சேர்ந்து பண்ண டிராமாவுக்கு இரையா போனது மேடம் நீங்க மட்டும்தான். மேடம், இப்போ உங்க கையில இருக்கிற இந்த பஞ்சாயத்து லைசன்ஸுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அதனால ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட என்ஓசி இல்லாம கட்டுற கட்டடம் சட்டத்துக்கு புறம்பானது. அதை இடிக்கணும். நோ, 1 minute.
2018 ஏற்பட்ட நிலச்சரிவுல அழிஞ்சு போன கட்டடங்களுக்கு பதிலாதான் நான் புதிய கட்டிடத்தை கட்டி என்னுடைய தொழிலாளர்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இது இந்த மல்லிகா பிரதாப் கொடுத்த வாக்கு. இன்னும் 2-3 மாசத்துக்குள்ள அந்த வேலையை முடிச்சு சாவிய தொழிலாளர்கள் கிட்ட கொடுப்பேன். அதுல இருந்து ஒரு செங்கலை கூட உடைக்க உங்களை விட மாட்டேன். முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருங்க. சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணியாவது இந்த கேஸ்ல ஜெயிக்க எனக்கு தெரியும். உடைக்கணும் அப்படின்னு ரிப்போர்ட் எழுதின உங்க கையாலேயே நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை உங்க கையெழுத்தோட வாங்குவேன். It's my challenge. இது வரைக்கும் கல்யாணத்தை பத்தி பேசாதவங்க இப்ப எதுக்கு பேசுறாங்க? இன்னும் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. என் படிப்பு முடியறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. என்னோட இன்ஜினியரிங் ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. அப்பா முடிவு எடுத்துட்டாருன்னா அப்புறம் யார் சொன்னாலும் அது மாத்த மாட்டாரு. நான் வந்து அவர்கிட்ட பேசுறேன். அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லு. அப்பா என் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அப்புறம் அவர் சொல்றதை தான் நான் கேட்க முடியும். உன் அப்பா கை காட்டுற பையனோட நீ வாழ போறியா என்ன? அப்புறம் எதுக்காக என்ன நீ காதலிச்ச? வினோ கூல், நான் சொல்றத முழுசா கேளு. என்னோட என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு முடிவு எடுத்துடலாம். என்ன முடிவு? ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு நாம அப்ளை பண்ணலாம். இங்க இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் உன் அப்பாவோட ஆளுங்க இருப்பாங்க. நம்ம அப்படி ஒரு முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம மாட்டுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆள் உன்னை வெளியிலேயே விட மாட்டான். வினு, உன்னோட அம்மா நமக்கு உதவி செய்வாங்களா? தனித்தனியா இருந்து படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம கல்யாண விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கணும்னு உன்னோட அம்மா கிட்ட சொல்லி எங்க அப்பா கிட்ட சொல்றியா? நம்ம 2 பேரும் எப்போ ஒன்று சேரக்கூடாதுன்னு உன் அப்பா ஆசைப்படுறதோட அதிகமாக எங்கள் அம்மா ஆசைப்படுறாங்க. இந்த விஷயத்த நான் பேசுறதுக்கு போனேன்னா உன்னோட அப்பாவும் என்னோட அம்மாவும் சேர்ந்து நம்ம 2 பேரையும் பிரிச்சிருவாங்க. இப்போதைக்கு எனக்கு கல்யாணத்தை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. ஒருவேளை எனக்கு கல்யாணம் நடந்தாலும் அது உன் கூட தான் நடக்கணும். என்ன பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். இல்லனா நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ முடியாது. இதுக்கப்புறமும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கானவ. வேற ஒரு பையன் உன்னை பார்த்தா கூட என்னால அதை தாங்கிக்க முடியாது. உன்னை கல்யாணம் பண்றதுக்காக எந்த ரிஸ்கையும் நான் எடுப்பேன்.
அதுக்குள்ள நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். எம்எல்ஏ ராஜன் பாபு இன்வால்வ் ஆகி தான் மல்லிகா பிரதாப்ப இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், உண்மை நம்ம கூட தான் இருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் டொனேட் பண்றவங்கள தான் அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கும். நமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு சாதாரண விஷயமே போதும். மேடம், நீங்க இப்பதான் சஸ்பென்ஷனை முடிச்சு வந்திருக்கீங்க. கூடவே இன்னொரு சஸ்பென்ஷனும் வந்துச்சுன்னா என் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ராமகிருஷ்ணன் இப்ப யாருக்கு சப்போர்ட்டா பேசுறாரு? மல்லிகா பிரதாப் மேல இருக்கிற பயத்தினால அந்த வார்த்தையை சொன்னீங்களா இல்ல பாசத்தால சொன்னீங்களா? இங்க வேலை பாக்குற பல கவர்மெண்ட் அதிகாரிங்க கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கற சம்பளம் மட்டும் இல்லாம பிகே பிளான்டேஷன் கொடுக்கற கிம்பளத்தையும் வாங்குறாங்க நான் கேள்விப்பட்டேன். அவங்க கூட உங்களோட பேர் இல்ல அப்படிங்கறத நான் நம்பலாமா? நான் அப்படி வேலை பார்த்திருந்தேன்னா இந்த கொஞ்ச நாள்ல நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பல ஆதாரங்கள் மழையில நனைஞ்சு தீயில எரிஞ்சு செல்லரிச்சு எல்லாமே அழிஞ்சு போச்சுன்ற ரிப்போர்ட் வந்திருக்கும். கவர்மெண்ட் இடத்தை ஆக்கிரமிச்சு இங்க எத்தனையோ கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க மேடம். நாம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் ராமகிருஷ்ணன். விசாரணை பண்ணி அது சட்டத்துக்கு புறமானதா இருந்தா இடிக்கலாம். அப்படின்னா அதுக்கப்புறமா சொந்த இடத்துல கட்டிடங்களை கட்டிக்கிட்டு இருக்க பிகே பிளான்டேஷனோட கட்டிடங்களை இடிக்கலாம் இல்லையா? நாம மேல இருந்துதான் இடிச்சு உடைக்கணும். நாம இப்படி பண்ணா ஒரு சஸ்பென்ஷனோ ஒரு டிரான்ஸ்ஃபரோ அதுக்கு பிரதிபலனா கிடைக்குதுன்னா பரவாயில்ல மேடம். அதுக்கு பதிலா அது நம்ம குடும்பத்தை பாதிச்சா நாம பண்ற இந்த வேலைகளுக்காக நம்ம பசங்களுக்கு பிரச்சனை வந்துட்டா அதை சகிச்சுக்க முடியுமா மேடம்? ராமகிருஷ்ணன், நான் யாருக்கும் ஏஜென்ட் கிடையாது மேடம். பணத்து மேல ஆசையும் கிடையாது. நான் ஏன் இதை இப்ப சொல்றேன்னா நீங்க உங்க 2 பசங்க மேலையும் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கதான். இந்த மாதிரி ஆளுங்களோட மோதும் போது அவங்க கண்டிப்பா நம்மளோட குடும்பத்துல இருக்கவங்க மேலதான் கை வைப்பாங்க மேடம். அப்படி ஒரு எந்த விஷயமும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். இதுக்கப்புறமா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் கேட்கிறேன் மேடம். ஹலோ அம்மா. என்னம்மா? அம்மா, என்னன்னு சொல்லுமா. எனக்கு உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். என்னாச்சுமா? அது ஜலதோஷம்மா. உடம்ப பாத்துக்கோங்கம்மா. வேணும் அங்க இல்லையா அகிலா? இன்னும் அவன் வரவே இல்லம்மா. அவனுடைய விஷயத்துல நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். என் மேல ரொம்ப கோவமா இருக்காம்மா. எப்ப பார்த்தாலும் போன் பேசிக்கிட்டே இருக்கான். நான் உனக்கு கால் பண்ணும்போதும் என்கேஜ்டா தான் இருந்தது. மேடம், கோல்ட் இருந்தா சொல்லுங்க, பக்கத்துல நர்சிங் ஹோம் இருக்கு, அங்க போயிட்டு வந்துடலாம். அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். குளிர் தாங்க முடியாம சளி பிடிச்சுக்கிச்சாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உடம்பு தான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஒரு 4-5 நாள் லீவ் போட்டு நான் அங்க வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நல்ல முடிவுதாம்மா. இல்லனா நான் அங்க வந்திருப்பேன். சரி, நான் போனை வைக்கிறேம்மா. காலையில நான் பண்றேன். லீவ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா மேடம்? நான் என் குழந்தைங்களை பார்க்கணும்ல ஹரி. இங்க தலை போற பிரச்சனையா இருந்தாலும் சரி, பசங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நான் அதுக்கப்புறம் இங்க இருக்க மாட்டேன். அவங்களுக்கு நான் மட்டும்தானே இருக்கேன். போதும் 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 நிப்பாட்டுமா. திருப்பி போகும்போது நான் இங்க இருந்தேன்னா என்னையும் கூட்டு போயிடணும், சரியா? பெரியப்பா, உன்னோட அம்மாவுக்கு அப்படி என்னதாம்மா பிரச்சனை? எங்கேயாவது வேலைக்கு போற இடத்துல அடங்கி உடங்கி அமைதியா வேலை பார்த்துட்டு வரணும். அதை விட்டுட்டு என்னன்னு சொல்லுங்க பெரியப்பா. பாலா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா என்ன? அவங்க காலையில தான் மூணார்ல இருந்து வந்தாங்க. லைட்டா ஃபீவர் அடிக்குது. அடிக்கும். இது ஒன்னும் சாதாரண ஃபீவர் இல்ல, பயத்துல வர்ற ஃபீவர். அவ இப்ப மோதிட்டு இருக்கிறது சாதாரண ஆளுங்கிட்ட கிடையாது. நீ போய் பாலா வர சொல்லு. என்னால முடிஞ்சதை சொல்லி அவளை சரி பண்ண முடியுமான்னு நானும் பாக்குறேன். வர சொல்லு. அட போமா.
ஏடா சுதீர், எப்ப பார்த்தாலும் என்னாச்சுன்னு கேட்டா அப்படி என்னதான்டா ஆகும்? ஏதாவது ஆச்சுன்னா நான் உனக்கு கால் பண்றேன். இங்க பாரு, அது உன்னோட விஷயம். இங்க பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக ஒரு ஆளை பார்க்கறதுக்காக வெளியே வந்திருக்கேன். அந்த விஷயத்தை பேசி முடிச்சுட்டு நான் கிளம்பும் போது உனக்கு ஃபோன் பண்றேன். கால் பண்றேன். ஓகே வச்சிரு. நீ அங்க போய் எதுக்கு இப்படி தேவையில்லாத பிரச்சனையை இழுத்துட்டு வந்திருக்க பாலா? இந்த ஆபீஸ்ல இருக்கும்போது வேலூர் மண் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப மூணாருக்கு போய் அங்க பெரிய செல்வாக்கோட இருக்கிற பிளான்டேஷன் எம்டிக்கு எதிரா சட்டத்துக்கு எதிரா கட்டடம் கட்டுனதா நடவடிக்கை எடுத்திருக்க. உன் மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உங்களுக்கு தகவல் கிடைச்சதுக்காகவோ யாராவது ஃபோன் பண்ணி சொன்னதுக்காகவோ நீங்க இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. இந்த சிட்டியில் இருக்கிற சில பெரிய கட்சிகள் ஒண்ணுதான் எங்களோட கட்சியும். அங்கிருந்து எனக்கு கிடைச்ச தெளிவான இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உன் அம்மா இப்ப யாருக்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? அடுத்ததா ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற, தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நாட்டையே விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கிற மல்லிகா பிரதாப்ங்கிற பெண் சிங்கத்துக்கிட்ட மோதிட்டு வந்திருக்கான். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒரு பெண் தாதானே சொல்லலாம். ஒரு நாட்டுடைய சட்ட திட்டங்கள் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அதை ஏமாத்துனாங்கன்னா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்குற அளவுக்கு பணம் இருந்தாலும் சரி, தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். பாலா, இப்ப தோட்டம் சம்பந்தப்பட்ட கலையில ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வர்றதுதான் பிகே பிளான்டேஷன். தொழிலாளிகளையும் மேனேஜ்மெண்ட்டையும் ஏமாத்திட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற சில தப்பான ஆளுங்க தான் அங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, மாமியாரோட கண்ணீரை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நீ தேவையில்லாம ஸ்டெப் எடுத்தா நாளைக்கு உனக்கு தான் பிரச்சனை வரும், பாத்துக்க. இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள நீங்க ஏமா வாண்டடா உள்ள போறீங்க? நான் என் வேலையை மட்டும்தான் பாக்குறேன். அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு இந்த ஒரே ஒரு கேஸ் தான் கிடைச்சிருக்கா என்ன? அங்க இருக்கிறவங்களுடைய தோட்டத்துல சட்டத்துக்கு புறமான கட்டடங்களை கட்டி இருக்காங்க. ஐயோ, அந்த கட்டடத்தை எல்லாம் தொழிலாளிகளுக்காகத்தான் கட்டிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமே. அப்படின்னு அவங்க நம்ப வச்சிருக்காங்க. தொழிலாளிகளை ஏமாத்திட்டு அங்க சட்டத்துக்கு புறம்பா கட்டடம் கட்டலாங்கிற ஆசையெல்லாம் அந்த மல்லிகா பிரதாப்புக்கு கிடையவே கிடையாது பாலா. பணத்திலையும் பிடிவாதத்திலையும் உங்க 2 பேருக்கு இடையில மலைக்கும் மடுவுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கு. தேவையில்லாம கல்ல கடிச்சு பல்ல உடைச்சுக்காத. அம்மா, நீங்க எந்த பிரச்சனைக்குள்ளயும் போக வேண்டாம். உங்களுக்கு உதவிக்கு யாரும் இல்லாம தனியா தான் இருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேலை பண்ணலாம். இந்த பிரச்சனைகளை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக பாலா உன்னோட உதவிக்காக மூணாருக்கு நான் உன் கூட வர்றேன். இப்போதைக்கு யாருடைய உதவியும் எனக்கு தேவையே இல்லை. நான் இந்த ஊருக்கே மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அது எப்பவுமே பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபரா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதேதான். அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீ மல்லிகா பிரதாப் கிட்ட போட்டுட்டு இருக்கிற சண்டையை முதல்ல நிப்பாட்டணும். அவங்க சட்டத்துக்கு புறம்பா கண்டிப்பா எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் நீ கரெக்டா விசாரணை பண்ணித்தான் ஒவ்வொரு முடிவையும் நீ எடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா 1 மாசத்துக்கு லீவ் எடுத்துக்கோங்க. இது கூட நல்லா இருக்கே. லீவ் போட்டு வீட்டுல இருந்து உன் பசங்களை நல்லபடியா பாத்துக்க. நான் ஆரம்பிச்சு வச்சதுக்கு முடிவு கட்டாம நான் இந்த ஊருக்கு மறுபடியும் வரமாட்டேன். அம்மா, நீங்க வீட்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் திருந்த வாய்ப்பு இருக்கு. அவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் அவனுக்கு அட்வைஸ் கொடுத்து எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்தும் அவனை மீட்டு கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ உன்னோட அவசர புத்தியை காட்டாம கொஞ்சம் பொறுமையா இருமா. அப்படி இல்லைன்னா அது உனக்கு தான் நஷ்டம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.